வெல்கம் டு சரசு சமையல். நம்ம இன்னைக்கு சரவணா கிச்சன் வேர்ஸ்ல தாங்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டு கிரைண்டர் வாங்கிட்டு போன வீடியோ காட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் வந்து கேட்கறதா சொன்னாங்க. அப்பயே சொல்லியிருந்தாங்க நிறைய பொங்கலுக்கு புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருதுங்கமான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்கதான் வந்திருக்கோம். இந்த 2024 புத்தாண்டு அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம மங்களகரமா விளக்கு பாத்துடலாங்க. விளக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. நல்ல வெயிட்டும் கூட. அர்ஜுன் விளக்குன்னு பேருங்கம்மா. சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல டிசைன் பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இடத்துல அந்த குழி இருக்கும் பாருங்க, இங்க கை வச்சு பாருங்க. இந்த இடத்துல மித்ததுல எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், இது குழியாட்டு இருக்கும். இந்த ஸ்டெப்பா ரொம்ப டிசைனிங் அழகா கொடுத்துருக்காங்க. இப்ப டாப்ல அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய கப்பு பாருங்க, வித்தியாசமான விளக்கு. இப்பதான் நியூ லான்ச்சுங்க, அருமையா இருக்குது. இதுல வந்து 5 சைஸ் இருக்குதுங்க. இந்த 5 முகத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆமா, இருக்கிறதுலே சின்ன விளக்குதுங்க, இருக்கிறதுலே பெரிய விளக்குதுங்க. பெரிய விளக்கு. ஆமாங்க. இப்போ ஒரு சபையில ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சாங்கன்னா போட்டோஸுக்கோ இல்ல பாக்குறவங்களுக்கோ எல்லாத்துக்கும் அந்த பார்வை வந்து இந்த விளக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி வந்து அதே மாதிரி நல்ல வெயிட்டாவும் இருக்குதுங்க. அதே மாதிரி இதுல சொல்ற விஷயம் என்னன்னா, உள்ள சென்டர்ல தண்டுக்குள்ள மண் இருக்காதுங்க, சுத்தமா இருக்கும். இப்போ இது எல்லாமே தனியா தனித்தனியா கழட்டிடலாங்க. இந்த 4 பீஸா தனித்தனியா கழட்டிடலாங்க. வியாபாரத்து விளக்குன்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பூ டிசைன் இருக்கிற மாதிரி இதுல வேற ஒரு பூ டிசைன். இதுல இது வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் டிசைன் வந்திருக்கு. டிசைன் வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கட்டிங் மாதிரி இருக்கும். இதுல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமா நல்லா இருக்கு. ஆமா, காஞ்சி விளக்குன்னு பேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வேற வேலைப்பாடுங்க. எல்லாமே அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனமா இருக்கும். இது வந்து நியூ நகாஸ்ன்னு பேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நகாஸ் டிசைன் வந்தனால ஆமா ரொம்ப ஸ்டெப்பு நல்லா இருக்கு. மகாபாரத்திலே நகாஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இதெல்லாம் வந்து புது மாடலுங்க. எப்போ இருக்கிற மாடலும் இருக்குதுங்க. இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணி ஊத்தி பூ போட்டு வச்சுக்கிற உருளைக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாங்க. இத கோயிலுக்கு வந்து தேங்காய் பழம் கொடுக்கறதுக்காக அந்த பவுலாவும் யூஸ் பண்ணலாமுங்க. பூ வந்து கார்டன்ல போஸ்ட் வந்து சாமிக்கு அபிஷேகம் இது பண்றதுக்கு பூக்கு இதுவும் பண்ணலாமுங்க. அப்புறம் வந்து நம்ம பழங்கள்லாம் வச்சு யாராவது ஒரு வச்சு நம்ம ஏதாவது நண்பர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் மாதிரி அப்படி ஆமா, சாமி பர்பஸ்க்கு பயன்படும். நல்லா பயன்படும். ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்ல வெயிட்டாவும் இருக்கு. இந்த மாதிரி வெளியில எல்லாம் டிசைனும் வந்திருக்கு. இதுல எத்தனை சைஸ்? ரெண்டு சைஸ். இப்ப விளக்கெல்லாம் பார்த்தோம். என்னங்க சிங்கம் குதிரை எல்லாம் வச்சிருக்கீங்க? கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, வீட்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுக்கு. இல்ல வீட்ல வந்து குதிரை வச்சிருந்தாவே ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன். குதிரை வச்சிருக்கிறது நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க. போட்டோஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. இது வந்து சிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு. குதிரை நல்ல நல்ல வெயிட்டுங்க. வீரத்தை குறிக்கிற மாதிரி அது மாதிரி இருக்குது. சிங்கத்தை கொண்டு போய் அது மாதிரி கொடுப்பாங்க. விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல வெயிட்டா நல்ல பீடத்தோட அருமையா இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸ்ல முகப்புல அது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நல்ல இந்த பீடத்தோட சூப்பரா இருக்கு. அடுத்தது நவகிரகம்ல வெயிட்டுங்க. இது 6.25 கிலோ வருதுங்க. சூப்பர்ங்க. இப்ப இது வந்து கோவில்ல எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல எந்தெந்த அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப இது எப்படிங்க இதெல்லாம் இப்ப நம்ம தேய்க்கணும், வீட்ல வச்சுட்டு மெயின்டைன் பண்றதுக்கு தேய்க்கணும்னா இது வந்து நம்ம எடுத்து இது வந்துங்க தனித்தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம்ங்க. இப்ப எல்லா சாமியுமே தனித்தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நாம எதை எங்க போடணுங்கிறது நமக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்க, இது வந்து நம்பர் 6. இங்க பீடத்துலயும் அதே நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரோ மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஏரோ மார்க் கொடுத்தோம். அந்த ஏரோ மார்க்குக்கு நேர் கரெக்டா வச்சு 6க்கு 6, இங்க பாருங்க 5, இங்க 4, இங்க 3, 2 அப்படி இருக்குதுங்க. ஈஸியா செட் பண்ணிக்கலாமுங்க. விக்கிரகம்லாம் வச்சு சாமி கும்பிடுறவங்க இதெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். விநாயகர் விளக்கு. ஆமா ஆமா. விளக்குலயே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பாருங்க. இந்த அரும்பரும்பா எவ்வளவு டிசைன் பாருங்க. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த அடியிலயும் பாத்தீங்கன்னா இந்த அரும்பரும்பா டிசைன் வந்திருக்கு. அப்புறம் மேல இதுல பாருங்க நல்ல பிடிச்சிங்க, நல்ல வெயிட்டாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த பெருமாள் விளக்கு, சங்கு சக்கரம் பெருமாளுங்க. அம்மா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்கல சொம்பெல்லாம் நம்ம முன்னாடியே பாத்துருக்கிறோம். இது ஒரு மாடலுங்க. இதுல வந்து கீழே பாதை வச்சது, இது பாதை வைக்காம இருக்கிறது. இதெல்லாம் வந்து நார்மல் மாடலு. இப்ப இது வந்திருக்கிறது புது மாடலுங்க. இது வந்து ரிங் லோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 சைஸ் வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா செம்ம லுக்கா இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த சாமிக்கு வந்து முன்னால் தண்ணி வைக்கிறது, வச்சு பூ போட்டு வைக்கிறது பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இதை வச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம வீட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அருமையான லுக்கான மாடலுங்க. குட்டி குட்டியா இருக்கு. குட்டி பிள்ளைங்க யாராவது இருந்தா நம்ம இதை வாங்கி குடிக்கலாம். வெங்கலத்துல தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆமாங்க. சாமி நைவேத்தியத்துக்கும் வச்சுக்கலாம். இல்ல தாம்பாளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனிங் போட்டு இது பண்ணி இருக்கும். பின்னாடி வந்து கீழே நிக்கிறதுக்கு இந்த 3 குமிழ் மாதிரி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதுல ஒரு 4-5 சைஸ் இருக்குது. ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்ல கெட்டி. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து தட்டு அலங்காரம் பண்றதுக்கு எல்லாமே கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கும் வச்சுக்கலாமுங்க. கோயிலுக்கு வந்து தேங்காய் பழம் கொடுக்கறது அதுலயே வச்சுக்கலாமுங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு சின்ன வித்தியாசம் தான். இதுக்கு இந்த 2 காது புடிச்சுக்கிற மாதிரி காது கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே டைப் தானுங்க. ரெண்டும் ஒரே. இது வந்து பித்தளை. பாருங்க, இந்த மாதிரி பித்தளை தட்டுகள் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இந்த மாதிரி 2 பக்கம் கைப்பிடி போட்டும் இருந்துச்சு. கைப்பிடி இல்லாத தட்டுமே இந்த மாதிரி இருந்துச்சுங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. வெங்கலத்துலேயும் அதே மாதிரி இந்த தட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், பெரிய தாம்பாளம் இதெல்லாம் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த 2 தட்டுமே வெங்கலம் தாங்க. இது எல்லாமே டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த பொங்கலுக்கு வந்துருக்குதுங்கம்மா. இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பாத்திரம் வாங்கும்போது அதுக்கு துணை பாத்திரமா வாங்கி கழனி பிடிக்கிறதுக்கு பிளஸ் முடிச்சிட்டு இது எப்படி எடுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லி வைப்பாங்க. அது நல்ல வெயிட்டுங்க. வெல்டிங் ஜாயிண்ட் இருக்காது. லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தருவாங்க. எங்களை கரண்டிங்க. இது பொங்கலுக்காக தான் வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த வுட்டு பிடி போட்டுங்க எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இந்த சிஸ்டம். அதே மாதிரி இதை விளக்கும் பொழுது நம்ம இந்த வுட்டு வந்து தண்ணியில் நனையக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை நம்ம கழட்டி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம கொண்டு போய் விளக்கிக்கலாம், பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கிளறிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஜாரான்னு சொல்லுவோம். வெங்கலத்தில் குழிக்கரண்டி. ஹேண்டில் இப்படி இருக்கும். இதெல்லாமே வந்து பித்தளை கரண்டிங்க. இது சட்டுன்னு சொல்லுவோம். இது கரண்டி. இதில் வந்து அதே மாதிரி ஒன்னொன்னுலேயே வந்து 4 சைஸ் இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. IMC பானைன்னு சொல்லுவாங்க. அந்த பானைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா நல்ல கெட்டியா இருக்குங்க. அப்புறம் வெல்டிங் ஜாயிண்ட் இருக்காது. இட்லி பானை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. தட்டு எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கா ஏந்தின மாதிரி இல்லாம கூலி அதிகமா இருக்கும். இட்லி கொஞ்சம் நல்லா பெருசா ஊத்துறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இட்லி பானையுமே நல்லா. இந்த தட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து வேற ஏதாவது குழம்பு வைக்கிற பர்பஸ் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த காது இந்த இடத்துல யூஸ்வலா எல்லாத்துலயும் இருக்கும். இதுல இருக்காதுங்க. அதனால விளக்குறதுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதுல வந்து 7 குழியில இருந்து 14-15 குழி வரைக்கும் கூட நிறைய சைசஸ் இருக்குதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தரும். இப்ப நம்ம ஸ்கொயர்ல சாப்பிட்ற தட்டு பார்க்கலாங்க. ஆமா, இப்ப இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர்லயே வந்து சாப்பாட்டு பிளேட்டுங்க. இப்ப யூஸ்வலா எல்லாருமே வந்து ரவுண்ட்ல வேற வேற வடிவத்துல சில மாற்றங்களோட இருக்குது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்கொயர் வடிவத்துல வந்து சாப்பாட்டு பிளேட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ். இந்த பீடிங் மடிச்சு விட்டுருக்க மாட்டாங்க. பீடிங் மடிச்சு விட்டுருந்தா ஒரு சில இதில் வந்து அழுக்கு தங்கும், அந்த மாதிரிலாம் சிரமங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து பீடிங் மடிக்காமல் இருக்கிறதுனால ரொம்ப கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸி. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு டெப்த் இருக்கும். எல்லாம் நம்ம இதெல்லாம் குழந்தைங்களை வந்து போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து டீ டம்ளர்லாம் வச்சு சர்விங்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு விசேஷம் முடிஞ்சோடனே வந்து இந்த வெத்தலை பாக்கெலாம் வச்சு நம்ம வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக கூட பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 4 சைஸ் வருதுங்க. இது ரொம்ப அற்புதமான நல்ல கம்பெனி ஐட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர்றோம். லுக்காக இருக்கும். அதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வச்சு கொடுக்கும்போது வந்து தனித்துவமாக இருக்குங்க. மொத்தம் 4 சைஸுங்க. இப்போ வந்தோடனே இது ரொம்ப எல்லாமே விரும்பி குழந்தைங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கும். வாஷ் பேன் மாதிரியும் பயன்படுத்தலாங்க. ஃப்ரை பேன் மாதிரியும் பயன்படுத்தலாம். ரீஹீட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே தானுங்க. இது போட் ஷேப்பில். இது டைனிங் டேபிளில் வந்து வச்சு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ரெக்டாங்கிள் டைப்பு. வித்தியாசமா இருக்கு. நல்ல ஹெவிங்க. நல்ல ரொம்ப ஹெவிங்க. நல்ல வெயிட்டுங்க. அழகா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரி தானே. இது அடுப்புல வைக்கிறது சர்விங் 2 பர்பஸ்க்காக. 2 காதலி முடிச்சு ரசம் வச்சுக்கலாம், மோர் வச்சுக்கலாம். இது ஃபுல் ரவுண்டுங்க. இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் டிசைன் வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. இதுலயே வந்து சின்னது பெருசு 3 சைஸ். இதுக்கு 3 சைஸுங்க, இதுக்கு 3 சைஸுங்க. மொத்தம் 3 சைஸ் வருதுங்க. பாருங்க, ட்ரைப்ளை கடாய் வந்து இங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருக்கு. நான் சமையல் பண்ணும்போது இந்த கடாயை யூஸ் பண்ணதை பார்த்துட்டு இப்ப லாஸ்ட் வீடியோல கூட நீங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இதோட லிங்க் எனக்கு சென்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சரவணா கிச்சன் வேர்ஸ் கரூர்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரைப்ளை கடாய் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்க கிடைக்குங்க. ட்ரைப்ளை அப்படிங்கிறது என்னன்னா 3 மெட்டீரியலோட மெர்ஜிங் காம்பினேஷனா இருக்கும். காம்பினேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா
இதில் 304 கிரேடு ஸ்டீலுங்க, உள்ளேயும் 304 கிரேடு ஸ்டீலுங்க. ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோலியம் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது பேர் தான் ட்ரைப்ளே. ஹீட் பண்ணும் பொழுது இங்கே அடியில் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு, அடியில் இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு என்ன ஹீட் வருதோ அதே ஹீட்டு எல்லாத்துக்கும் ஈவனாக பரவுங்க. ஈவனாக பரவும் போது வந்து பார்த்தீங்கன்னா உணவு பதார்த்தத்தோட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். அதே போல் அடியும் பிடிக்காது. அதே போல் யூஸ்வலாக வந்து 20 நிமிஷத்தில் வந்து ஒரு சமையல் முடியுது அப்படின்னா இந்த மெட்டலில் சமைக்கும் பொழுது வந்து 15 நிமிஷத்துலேயே முடிச்சுன்னு கேஸ் மிச்சமாகும். ட்ரைப்ளே ஐட்டத்துக்கு 10 வருஷம் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். ஏதாவது ஒன்று நிகழ்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து 10 வருஷம் வந்து இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றிக்கலாம். பில்லு மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். இதுக்கு அழகாக மூடி வருது பாருங்க, லுக்காக இருக்கும். இதில் வந்து 18, 20, 22, 24, 26, 28, 30, 32 8 சைஸ் இருக்குதுங்க. வீடியோ கால் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம லிட்டரை சொல்லிட்டாவே நீங்களே அசம்ஷன் பண்ணிக்கலாம். அதிலே ஃப்ரை பேனுங்க, அதுலேயே எங்கே பாருங்க, இதுதான் இருக்குல்லே ஆக பெருசு. அதுலேயே அதே மாதிரி பிரியாணி பாட்டு. இதில் இதுக்கு அதே மாதிரி மூடி வரும். இதுக்கும் சிறுசுலேருந்து பெருசு வரைக்குங்க. இப்போ இது புதுசா வந்திருக்குங்க. ஆமாங்க, பிரியாணி பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுங்க. அப்புறம் இதே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. பெருசு வரைக்குங்க. அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. ட்ரைப்ளை மெட்டீரியல்லே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடியெல்லாம் பிடிக்காது. ட்ரைப்ளை கடாயே இந்த மாதிரி காது வைக்காமே இருக்குங்க. சூப்பர். இதே மாதிரி இதுல காது வச்சோம்னா அந்த மாதிரி குழம்பு எல்லாமே தாளிச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாங்க. நல்ல கெட்டி. குக்கிங் டைம் குறைவு, கேஸ் கன்சம்ஷன் மிச்சமாயிரும். திக்னஸ் அதிகமா இருக்கலாம், அடியே பிடிக்காது. அப்புறம் இதுல குழம்பு வச்சுட்டு அடுத்தது இதே பாத்திரத்திலேயே நம்ம ரசம் வைக்கணும்னா கூட டக்குன்னு அடுத்த பாத்திரத்துல மாதிரி சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டாலும் கூட போதும், அந்த அளவுக்கு வலுவலுன்னு வந்துரும். நல்லா கெட்டி பாத்திரங்க, அடி பிடிக்காது. மெயினா அடி பிடிக்காதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல அடிக்கடி ஹீட் பண்றவங்க, அடிக்கடி டீ போடுறவங்க அவங்க எல்லாம் இதுல வச்சுக்கிட்டாங்கன்னா அடியே பிடிக்காது. ட்ரைப்ளை. ஆமாங்க, விளக்கறதா ரொம்ப ஈஸி. இதுலயே ஃப்ரை பண்ண வருதுங்க. அப்புறம் இதுக்கெல்லாமே மூடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கேலக்ஸி டிஷ்ஷுங்க. இது வந்து உள்மூடி போட்டது, நல்ல டைட்டு மூடிங்க. இதுலேயும் வந்து நிறைய சைஸ் இருக்குங்க. மேலே இந்த ரவுண்ட்லேயும் சுற்றிலுமே வந்து நல்ல பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு வந்து புதுப்பானை வாங்குவோம். அதுலேயும் பொங்கல் சீர் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப புதுசாக தான் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக. இதில் வந்து பித்தளையில் இருக்குங்க, காப்பரில் இருக்குது, சில்வரில் இருக்குது, செம்பில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குங்க. உருளி மாடலில் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகழகாக இருக்குங்க. பாருங்கள், குட்டியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சும்மா குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டு இதில் பொங்கல் செய்யலாம். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. வெண்பொங்கல் ஒன்றில், சக்கரை பொங்கல் ஒன்றில் செய்யலாம். உள்ள ஈயம் பூசி இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஈயம்னா வந்து பாத்தீங்கன்னா காரியம், வெள்ளி ஈயம்னு 2 இருக்குதுங்க. அதை வந்து மக்கள் வந்து பார்த்து வாங்கணும். காரியம் வந்து பூசினது வந்து கொஞ்சம் கருப்பா மங்களா இருக்கும். அந்த காரியம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. வெள்ளியம் தான் உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி வெள்ளியம் இருக்கிற பாத்திரங்களை தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். வெல்டிங் ஜாயிண்ட் இல்லாமையும் வெள்ளியம் பாத்தீங்கன்னா இது வந்து நித்தம் அன்றாடம் நீங்க ரெகுலர் யூசேஜுக்கு பண்ணாலும் கூட குறைஞ்சது 12 வருஷத்துக்கு ஈயம் போகவே போகாதுங்க. இப்படி இருக்கும். திருப்பூர் குண்டுன்னு சொல்வதுக்கு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 சைஸுங்க. இதுல அதே மாதிரி வந்து இது எல்லாமே பித்தளை. ஆமாங்க, பித்தளைங்க. இது வந்து கோதாவரி குண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அப்படி ஆப்பிள் மாதிரி அப்படி இருக்கும். எக்ஸான்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னதுல எல்லாத்துலயும் வெல்டிங் ஜாயிண்ட் இருக்காது. வெள்ளியம் பூசிருக்கு, ஒரிஜினல் வெள்ளியம் பூசிருக்கும். வெல்டிங் ஜாயிண்ட் உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து குண்டு போசின்னு பேரு, இதுக்கு பேருங்க. இது பழங்காலத்துல வந்து பார்த்தா இந்த ஸ்டெப். ஆனா இதுல வந்து வெல்டிங் ஜாயிண்ட் இருக்கும். ஆனா உள்ள வெள்ளியம் தான் பூசி இருக்கிறோம். இப்ப வெள்ளியம் வந்து நாங்க எப்படி கான்பிடண்டா சொல்றோம்னா, நாங்களே தனியா வெள்ளியம் வாங்கி பட்டறையில கொடுத்து நாங்க செய்யும் பொழுது இந்த இதுக்கு மட்டும் அதெல்லாம் வந்து கம்பெனி தயாரிப்புங்க. இதுக்கு வந்து நாங்க வெள்ளியத்தை வாங்கி கட்டியா வாங்கி கொடுத்து எங்களுக்கு இதுலதான் பூசி கொடுங்க. ஏன்னா அவங்க பட்டறையில எதுவும் சம்திங் மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சொல்லி அதை பண்றோம். வெள்ளியம் பூசிருக்கிறோம் பாருங்க. வடிவம் மட்டும் வேறங்க. இதுக்கு பேர் நாட்டு தவளைன்னு பேருங்க. இதோட 6 மாடல் ஆச்சுங்க. இதோட 7 மாடல் ஆச்சுங்க. மொத்தம் 7 மாடல் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பித்தளையிலங்க. இதே அப்படியே சேம் டிட்டோ காப்பர்ல இருக்குது. தேக்ஸாங்க. இதுக்கு பேர் கோதாவரி குண்டு. இதுக்கு பேர் வந்து தவளப்பானை. இதுக்கு பேர் திருப்பூர் குண்டு. இதுக்கு பேர் காப்பி தேக்ஸா. இந்த எல்லா இதுலயுமே வந்து இந்த ஒவ்வொரு மாடலுக்குமே 4-5 சைஸ் இருக்குது. இதெல்லாமே காப்பருங்க. இதுதான் நாட்டு தவளை. இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் குண்டுன்னு சொல்லுவோம். இது கோதாவரி குண்டு. இதெல்லாம் கோதாவரி குண்டுங்க. இதெல்லாம் தேக்ஸான்னு சொல்லுவோம். இதெல்லாமே இந்த மாதிரி வந்து காப்பர்லயும் வந்து வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி சில்வர்லையுமே சாதாரண பொங்கப்பானையும் காப்பர் பாட்டம் உள்ளதும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து தவளைப்பானைங்க. இது வந்து அதே பித்தளையில் வந்து திருப்பூர் குண்டுன்னு சொல்லுவோம். இது பித்தளையில் வந்து கோதாவரி குண்டு. இது பித்தளையில் வந்து தேக்ஸா.
இது வந்து பித்தளையில் வந்து குண்டு போசின்னு சொல்லுவோம். இது வந்து பித்தளையில் வந்து திருப்பூர் குண்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு புது விதமான மாடலுங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றை தவிர இதில் மட்டும்தான் ஒரே சைஸுங்க. மீதி எல்லாத்துலேயுமே வந்து 4-5 சைஸ் இருக்குதுங்க பித்தளையில். இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் பொங்கப்பானை. வெங்கலப்பானை எல்லா பக்கம் பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து மெட்டீரியல் காம்போசிஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதனுடைய நமக்கு இந்த தரம் வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நகத்துலேயே நான் சொல்கிறேன் எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். இப்படி வந்து சவுண்ட் வரணும். அப்போ வெங்கலத்தோட பியூரிட்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த சவுண்ட் வரும். இதில் வந்து காப்பர் ஜிங்கு வந்து மேஜர் காம்பினேஷனாக இருக்குது. வால் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்பிடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்கல பானை பாருங்கள், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி கூட இல்லாமல் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். அதே வெங்கல மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர், இது வடிவம் மட்டும் வேறேங்க, பருப்பு உருளின்னு பேர். இதுவும் அப்படி தான். கெய்யா உருளின்னு பேர் இதுக்கு பேர். இதுல காப்பர் ஜிங்க் இருக்கிற மாதிரி இதுல காப்பர் ஜிங்க் டின் 3 மெட்டீரியலோட காம்பினேஷன்ல இது இருக்குதுங்க. உங்களுக்கு கலரே வித்தியாசமா தெரியும் பாருங்க. இதை கம்பேர் பண்ணல இதோட விலையும் கொஞ்சம் கூடுதலான விலை. இதுக்கு பேர் கெய்யா உருளிங்க. வெங்கலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளர்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க. நான் இப்போ எங்கே யாருக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி டம்ளர் தாங்க ஒரு செட்டு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறேன். வெங்கலத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த தட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வெங்கலம்ங்க, நல்ல ஹெவி. இது என்கிரேவிங் போட்டிருக்கோம், நல்ல வெயிட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முறி பிளேட்னு சொல்லுவோம். காப்பர் ஜிங்க் டின் அந்த 3 மெட்டீரியலோட மேஜர் காம்பினேஷனில் தயாரிக்கிறது. இதில் நம்ம சாப்பிடும் பொழுது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நெஞ்சை கறிக்காது. இந்த எதுக்கழிச்சிட்டு வருதும்பாங்க, ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, அந்த புளியப்பம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராதுங்க. நல்லா டைஜஸ்ட் ஆகும். பழங்காலத்தில் அந்த கும்பா இருக்குது இல்லைங்களா, கும்பாவோடைய மாற்று இது. கும்பா வந்து சட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற நாகரிகத்தில் வந்து இப்போ பயன்படுத்துறதுக்கு யாராவது சங்கோச்சப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக வந்திருக்கிறது தான் இந்த பிளேட்டுங்க, முறி பிளேட். முறி பிளேட்டுங்க. இப்போ வெங்கலத்திலே கும்பான்னு சொன்னார் இல்லைங்களா, இதுதாங்க அந்த காலத்து கும்பா. இதில் தான் வந்து பெரியவங்கள்லாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நான் கடைக்குள்ள நுழையும் போதே இது ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் இதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பிளேட்ஸும் நிறைய இருக்குங்க. நிறைய டிசைன் உள்ளதும் இருக்கு, பிளைனா இருக்கிறதும் இருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டியாவும் இருக்கு. இது எல்லாமே வெங்கலம்ங்க. இது நெய்வேத்தி வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, விளக்கு வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, சாமி சிலை வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, டேபிள் மேல வச்சு தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுக்கிறதுக்காக அதுக்கும் வைக்கலாமுங்க. இது சாமிக்கு படையல் வைக்கிறது, நெய்வேத்தி வைக்கிறது, இதுவும் வைக்கலாமுங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம பொங்கப்பானை பார்த்தோம். இந்த பொங்கப்பானையிலே வந்து அந்த பழைய காலத்து பொங்கப்பானை பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. இதில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நிறைய இருக்குங்க. அப்புறம் இதுக்கு செட்டாக வந்து பித்தளை குண்டா, கரண்டி, தட்டு எல்லாமே செட்டாக இருக்குதுங்க. மூடி பாருங்க, பித்தளைக்கு பித்தளையில், வெங்கலத்துக்கு வெங்கலத்தில், காப்பருக்கு காப்பரில், இந்த மாதிரி செட்டாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு விளக்கு காட்டணும் இல்லைங்களா, அந்த விளக்குலேயே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. சின்ன விளக்குலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது பாருங்கள். இப்போ மேல் ரேக்லேயுமே வந்து நல்ல பெரிய பெரிய விளக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் விக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லேருந்து இந்த மாதிரி பாருங்கள் யானை மணி வச்சது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பிள்ளையார் வந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் இந்த உருளையிலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் பரப்பி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து சின்னதுலேருந்து பெரிய டிசைன்ஸ் வரைக்குமே நிறைய இருக்குங்க. எங்கெல்லாம் தாங்க இது எல்லாமே. இதில் எல்லாமே வந்து மேலே சாமி டிசைன் கொடுத்துருக்காங்க. என்னங்க இன்னைக்கு நான் சரவணா கிச்சனர்ஸ்க்கு வந்து எவ்வளோ திங்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்களேன். அதுவும் வந்து ஸ்டீல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைனாக விதமாக வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க ரொம்ப புது டிசைனாக இருக்கு. அப்புறம் பாருங்க இந்த டிராக்டர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குட்டி பசங்க எல்லாம் வந்து விரும்பி வாங்குவாங்க. டிராக்டருங்க ஷோகேஸுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி ஆபீஸ்ல வச்சா கொஞ்சம் பழமையா ஞாபகப்படுற மாதிரி விவசாயத்துக்கு சாஸ் பேனு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் காட்டியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பொங்கல் பானை எவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டியிருக்கேன். இந்த பொங்கல் சமயத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் யூஸா இருக்கும். போன வருஷம் பொங்கல் அப்பயும் நான் உங்களுக்கு சரவணா கிச்சனர்ஸ்ல வந்து வீடியோ கொடுத்தேன். எல்லாருமே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷமும் நீங்க பொங்கலுக்கு பாத்திரம் தேவைப்படுறவங்க அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு சில்வர்ல வேணும்னா சில்வர், பித்தளை, செம்பு எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் கால்லயுமே வந்து அவங்க அவைலபிளா இருப்பாங்க. வீடியோ கால்ல காமிச்சு நம்ம வந்து நேர்ல வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே போலவே
வீடியோ கால்லயே காமிச்சு எல்லா பக்கம் எப்படி வேணுமோ சைஸஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே காமிச்சு ரொம்ப சேஃபா அனுப்பி வைப்பாங்க. எங்களோட சரசு சமையல் வியூவர்ஸ்க்காக நீங்க வந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். பண்ணி கொடுத்துறேன். பொங்கல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பதிலா இப்ப நானே அவங்க கிட்ட கேட்டிருக்கேங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க, நீங்க வாங்குங்க. ஓகேங்களா? பண்ணி கொடுத்துறேங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க இந்த சொம்புதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. சின்ன கிஃப்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஓ கிஃப்டா? ஆமாங்க. இது வந்ததுல இருந்து நான் கையில எடுத்து எடுத்து பாத்துட்டே இருந்தேன். எனக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூங்க. எல்லாத்துக்கும் வந்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவுடைய சப்ஸ்கிரைபர் எப்பவும் மாட்டவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். வர்ற பொங்கலுக்கு வந்து அனைவருமே வந்து போன வருஷம் வாங்கினவங்களும் வாங்கலாம். இந்த வருஷம் புதுசா வந்து பொங்கல் சீர் கொடுக்குறவங்க எல்லாருமே என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்கம்மா எனக்காக. நன்றிங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்க அட்வான்ஸா சொல்லிக்கிறோம். எல்லாரும் சரவணா கிச்சனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரசு சமையலும் பாருங்க. இன்னும் வந்து நிறைய வந்து ஸ்டீல் மெட்டல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னால இன்னைக்கு வந்து காட்ட முடியல. நம்ம மறுபடியும் வந்து வர வேண்டி இருக்கு. இப்ப நம்ம அந்த வீடியோ காட்டலாம். அது எல்லாருக்குமே யூஸா இருக்கும். கண்டிப்பா அதே வீடியோவை கொடுக்குறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.